சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸில் பச்சை அரிசி, நான் வந்து கடை பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், ரேஷன் பச்சை அரிசி இல்லை. எந்த கிளாஸில் பச்சை அரிசி எடுத்தோமோ அதில் 3/4 பங்கு பச்சை பருப்பு எடுத்து நம்ம ரெண்டுத்தையும் இதை நெய்யில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் வந்து மாறக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே டம்ளரில் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவு நான் இதில் பால் ஊற்றிருக்கிறேன். அப்படி பால் ஊற்ற விருப்பம் இல்லாதவங்க 5 கிளாஸுமே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பால் ஆட் பண்ணால் ரொம்ப க்ரீமியாக நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை பால் ஊற்றி ஆட் பண்ணி பாருங்கள். சைட் பை சைடு நம்ம ஜாகரி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். விசில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஜாகரியை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டுக்கோங்க. நான் இதில் காமிக்கல, மறந்துட்டேன். நெய்யில் பாதாம் பருப்பு, திராட்சை, முந்திரி இருந்தால் முந்திரியும் ஆட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் நம்ம பொங்கலில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அப்படி ஏலக்காய் பவுடர் இல்லாதவங்க 3 ஏலக்காய் போல் தட்டி எடுத்து இந்த சர்க்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.